தூக்க கறக்கத்திலேயே எந்திரிச்சு வந்துட்டு இந்த லைட்டு சுவிட்சை போட்டதும் இந்த கிச்சன் வந்து நீட்டாக சுத்தமாக இருந்ததுன்னா வேலை வந்து எனக்கு நீட்டாக கடகடன்னு வேலை ஓட ஆரம்பிச்சிடும். குப்பைக்கு கவர் போடுறது தான் வேலையாக இருக்கும். கவரை போட்டுட்டு அப்புறமா கழுவி போட்ட பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி ஆரம்பிப்பேன். ஃபஸ்ட்டு உலையை தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறமா வெந்தயம் வந்து நல்லா முளை கட்டி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதை கொஞ்சம் கழுவி ஒரு 4-5 வயிற்றில் உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறமா பசங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தது. டீ வந்து பிளாக் டீ தான். வெந்நி மட்டும் போட்டுட்டு பிளாக் டீ பேகை போட்டுட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறமா நேற்று ராத்திரியே வந்து சீனி அவரைக்காவை வந்து வெட்டி வச்சுருந்தேன். அதுக்கு வந்து துவரம் தான் வைக்க போகிறேன். ரசம் வைக்கவா இல்லை வேறு ஏதாவது ஒரு ரைஸ் பண்ணவான்னு கேட்டதுக்கு ஏதாவது ஒரு ரைஸ், அதாவது இந்த தக்காளி சோறு, லெமன் சோறு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணின்னு நேற்றே சொல்லியாச்சு. அதனால் ரசம் வைக்கலை. ரசத்துக்கும் சீனி அவரைக்காய் துவரம் தான் மேட்சிங்காக இருக்கும். ஆனால் தக்காளி சோறு பண்ணிடு அப்படின்னு சொல்லி ஃபைனலாக வந்தது. அதனால் ஓகேப்பா அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்தது ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு ப்ரெட் சாண்ட்விச் தான். ஒன்று அது இந்த ப்ரெட்டு கூட ஜாம் வச்சு, இல்லைன்னா நியூட்டெல்லா வச்சு, இல்லைன்னா சீஸு, மயோனீஸு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும். அது மாறி மாறி பண்ணுவேன். நேற்று இது கொடுத்துட்டோமா, அப்போ சரி இன்றைக்கி இது இப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாறுறதுனால இன்றைக்கி மயோனீஸையும் சீஸையும் வச்சாச்சு. சோறு பொங்கி முடிச்சிட்டேன். அதை கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துட்டேன். அப்புறம் இன்றைக்கி கொடுக்குறதுக்கு வந்து பப்பாளி பழம் தான் கட் பண்ணி கொடுத்து விட போகிறேன். இந்த பப்பாளி பழம் காயாகவே தான் கிடைக்கி. அதனால் அதை வாங்கிட்டு வந்து அரிசி டப்பாவில் தூக்கி போட்டு வச்சுருந்தேன் பழுக்கிறதுக்காக. ஒரு 2-3 நாள் தான், அதுக்குள்ளே கவனமாக இருக்கணும். அதுக்கு ஒரு மாதிரி குழுக்குன்னு ஆயிடுச்சுன்னா அரிசியும் சேர்த்து கெட்டு போக வச்சிரும். அதனால் கரெக்டாக பார்த்து எடுத்தேன். பப்பாளி பழத்தை வெட்டும்போது நினைப்பேன், விதை இருக்கணும்னு. விதையை பார்த்தோன்னா அப்பாடி சூப்பர், நல்ல பப்பாளி பழமாக வாங்கியிருக்கேன்னு நினச்சிக்கிடுவேன். தக்காளி சோறு பொங்கி முடிச்சிட்டேன். அதனால் பாக்ஸ் கட்ட ஆரம்பித்தாச்சு. தக்காளி சோறு, சீனியை வரைக்கும் துவரத்தையும் வச்சுட்டு ப்ரெட்டு சாண்ட்விச் அதையும் வச்சாச்சு. வாட்டர் பாட்டிலெலாம் பிடிச்சி வச்சு பேக்குக்குள்ளே வச்சு ரெடியாக தூக்கி வச்சிட்டோம்னா அவங்க கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க. அடுத்ததாக வந்து நான் வந்து இந்த பச்சை பயிறு, வெந்தயம் இதெல்லாம் வந்து முளைக்கட்டு பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். அதனால் இதுக்கு மாவு அரைக்கணும். அதுக்காக அரிசி, உளுந்து மட்டும் ஊற வச்சுட்டு இதெல்லாம் வந்து ஃபைனலாக அரைக்கும்போது இதில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அரைக்க ஆரம்பித்தேன். அரைச்சி முடித்த பிறகு உப்பை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம வெளியில் வச்சிடலாம். எல்லாமே அதாவது சோக் பண்ணி வச்ச ஐட்டம், புளிச்ச ஐட்டங்கள் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே மாவு புளிச்சிரும். அதனால் கவனமாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனாலும் அவன் என்ன கூத்து பண்ணி வச்சுருந்தான் அப்படின்னா இப்படி ஆயிடுச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு முளைக்கட்ட வச்சுருப்பேன் தெரியுமா? அந்த மாவெல்லாம் இவ்வளோ வீணாக போச்சுன்னா கஷ்டமாக தானே இருக்கும்.